அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். தினமலர் ஆசிரியர் டாக்டர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அன்புடையீர் வணக்கம். கடந்த தலைமுறையில் உங்கள் மரியாதைக்குரிய தந்தை திரு ராமசுப்பையர் அவர்கள் நிறுவனராக இருந்து தொடங்கி வைத்த தினமலர் நாளிதழ், அதன் பிறகு உங்கள் தலைமுறையில் ஆசிரியராக மரியாதைக்குரிய திரு டாக்டர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், வெளியீட்டாளராக மரியாதைக்குரிய திரு டாக்டர் ஆர். லட்சுமிபதி அவர்களும் துணை ஆசிரியர்களாக தங்கள் குடும்பத்தார்கள் என்று நிர்வகித்து வருகிற நிலையில், முன்னாள் பத்திரிகை சங்க கவுன்சில் தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி ஆகிய தங்களுக்கு பத்திரிகைகள் செய்திகள் வெளியிடுவது தொடர்பாக சில பகுதிகள் இந்த கடிதத்தின் மூலம் தெரியப்படுத்தி, இது குறித்து செய்திகள் அறிய இந்த தலைமுறையில் அன்புதயம் கட்சியை தொடங்கி நிறுவனர் தலைவராக இருக்கக்கூடிய எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் இது தொடர்பான எனது கருத்துக்களை உங்களிடம் முன்வைத்து இது குறித்து விளக்கத்தினை தங்களிடமிருந்து பெறுவதற்குத்தான் இக்கடிதம் எழுதப்பட்டுள்ளது. நவம்பர் 20, 2016 தேதியிட்ட தினமலர் இதழ் இணைப்புடன் வரும் வாரமலரில் அன்புமணி பதில்கள் பகுதியில் வாசகர் ஒருவர் சில பத்திரிகையில் இன்னாரது படைப்புகள், அறிக்கைகள், பேச்சுக்கள் வெளியிடக்கூடாது என்று பிளாக்லிஸ்ட் இருக்குமாமே, உண்மையா என்ற கேள்விக்கு பதிலாக, உண்மையே, பல்வேறு காரணங்களால் சிலர் பிளாக்லிஸ்டில் ஏறிவிடுகின்றனர் என்று வெளிவந்த செய்தி தொடர்பானவைதான் தங்களிடம் விளக்கம் கேட்டு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக என்னை பற்றி பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி ஆகிய ஊடகங்களுக்கு புதிதாக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு தேவையில்லை. ஏனென்றால் என்னை பற்றி, எனது அரசியலை பற்றியும் தொடர்ந்து மீடியாக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொடர்பில் இருக்கிற நிலையில், அவசியமில்லாத போதும் தெரியாதது போல் இருப்பவர்களிடம் ஒரு விஷயம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பவர்கள் சம்பந்தப்பட்டவருக்கு தம்மை பற்றி அவருக்கு தெரியுமோ தெரியாதோ என்ற நிலையில் அதை தெரியப்படுத்துகிற நிலையில் அதற்குரிய பதிலை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில், அதே நேரத்தில் தெரியாதது போல் இருப்பவர்களிடமிருந்து உரிய பதில் பெற முடியாமல் போய்விடக்கூடாது என்பதற்கு காரணம் அதுவாக அமைந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலும் எனது அறிமுகத்தை ஆரம்பத்திலிருந்து முன்வைக்க வேண்டிய கட்டாயமாக தங்களிடம் இருக்கிறது. 1996ஆம் ஆண்டிலிருந்து 2008 டிசம்பர் 17 முன்பாக எனது அரசியல் குறித்த தொடர்பு நிலைகளில் மீடியாக்களிடம் நான் தொடர்பில் இல்லை. அதே நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்களிடமும் அரசியலிலும் தொடர்பில் இருந்து வந்த அதே நேரத்தில் மற்றவர்களைப் போல புகைப்பட ஆவணங்களையும் பத்திரிகைகள் மூலம் செய்தி வெளியிட, விளம்பரத்தின் மூலம் வரலாறுகளை அஸ்திவாரம் இடுகிற வேலையோ மீடியாக்களிடம் தொடர்பில் இல்லை. அவர்களது அடையாள நிலைகளில், அரசியல் நிகழ்வுகளின் அடிப்படையில் எனது அரசியல் பங்களிப்பில், நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு விஷயங்களில் அவர்களின் பங்களிப்பு அமைவது குறித்து, ஏன் 2 கட்சிகள் தமிழகத்தை உருவாவதற்கு கூட எங்களது தொடர்பு அவர்களுக்கு உதவியிருக்கிறது. அதே நேரத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படாமல் அவர்கள் சுயநலத்துக்குத்தான் அந்த தொடர்பு பயன்பட்டிருக்கிறது. எனது 12 கால அரசியல் முன்வைப்புகள் நாட்டிற்கும் மக்களுக்கும் பயன்படாமல் சுயநலவாதிகளின் அரசியலுக்குத்தான் பயன்பட்டது. அந்த காலகட்டத்தில் நானும் சில காலங்கள் ஒரு தேசிய பிரதான கட்சியில் மாநில அமைப்பு செயலாளராக ஒரு பிரிப்பில் காங்கிரஸ் தொழிற்சங்க அமைப்பில் இருந்து ஒரு கட்டத்தில் என்னை நானே விலக்கிக் கொண்டேன். அங்குள்ள அரசியலும் எனது நிலைப்பாடும் இங்கு அவசியமில்லை. ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் நான் என்கிற அடிப்படையில் கடந்த கால என் குடும்ப பாரம்பரிய பின்னணி காங்கிரஸ் அபிமானமாக இருந்த நிலையில் நான் அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் பங்கெடுத்து கொண்டேன். 2008 டிசம்பர் 17க்கு பிறகு தொடர்ந்து 19 செப்டம்பர் 2016 வரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனது அரசியல் குறித்தும் எனது நிலைப்பாடுகள் குறித்தும் ஆளுங்கட்சிகள், எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களில் உள்ள பிரதான கட்சிகளோடும் எனது தொடர்பில் இருந்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறேன். 2007 ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து 2012 ஜூன் 16 வரையிலான எனது கடிதங்கள் அரசு மட்டத்திற்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எனது நிலைப்பாடாக நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் எடுத்து வைத்தவைகளும், அன்புதயம் நிலைப்பாடுகளையும், ஜனநாயக ரீதியில் பங்களிப்புகளையும், உள்நாட்டு அரசியலிலிருந்து சர்வதேச அரசியல் வரையில் அன்புதயத்தின் அரசியல் நிலைப்பாடுகளை முன்வைத்து அன்புதயம் அரசியல் புனித நூல் பிப்ரவரி 27, 2014 வெளியிட்டேன். அது அனைத்து மீடியாக்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. முதல் பிரதி மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 2009, 2015 என 2 காலகட்டங்களில் இடைத்தேர்தல்களும்
2011 2016 என்று 2 காலகட்டங்களில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல்களும் என நான் இதுவரையில் 4 தேர்தல்களில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டேன். அதில் 2009 2011 அன்புதயம் மக்கள் வேட்பாளர் என தனித்தும், 2013 செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் இந்திய தேர்தல் ஆணையத்தில் எங்களின் அன்புதயம் கட்சி பதிவு பெற்ற பிறகு 2015 2016 இரு தேர்தல்களிலும் அன்புதயம் கட்சி வேட்பாளராக எந்த அரசியல் கட்சிகளுடனும் கூட்டணியின்றி தனித்து போட்டியிட்டோம். தொடர்ந்து 10/4/2016 அன்று அன்புதயம் கட்சி சார்பாக இதுவே தருணம் என்கிற குறுந்தகட்டில் அன்புதயம் கட்சி கொள்கை பாடல்களும் பிரதான அரசியல் கட்சிகளுக்கு எழுதிய கடிதமும் நாட்டு மக்களுக்கு பிரச்சார உரையுமாக 5.5 மணி நேரம் உள்ளடக்கி எனது முன்வைப்புகள் உள்ளடக்கி அன்புதயம் கட்சி சார்பாக வெளியிட்டோம். மத்திய அரசு மாநில அரசு மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் என்று நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் எனது நிலைப்பாடுகளை எடுத்து வைத்து ஆளுங்கட்சி நிலையில் அமைந்த பாரதிய ஜனதா அதிமுக என்ற கட்சிகளிடம் கட்சி சார்பின்றி அன்புதயம் ஒரு எதிர்க்கட்சி நிலையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா என்று அவர்களிடம் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சிகளுக்கு அன்புதயம் கட்சியின் சார்பாக அரசின் திட்டங்கள் நிலையில் ஆதரவும் எதிர்ப்புமாக விமர்சனங்களை முன்வைத்து அன்புதயம் தனது நிலைப்பாடுகளை தெரிவித்து வந்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான நம்பிக்கையும் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையும் கொண்டு ஜனநாயக ரீதியிலான தேர்தலை சந்தித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான நம்பிக்கை கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அன்புதயம் கட்சி பதிவு செய்திருக்கிறது. அன்புதயம் கட்சியின் செய்திகளை வெளியிடாமல் மீடியாக்கள் தொடர்ந்து இருட்டடிப்பு செய்து மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் மூடி மறைத்து வரும் ஜனநாயக மக்கள் விரோத போக்கை கண்டித்து இது குறித்து ஊடகங்கள் விளக்கம் அளிக்கும் வரையில் அன்புதயம் கட்சி தொடர் உண்ணாவிரத போராட்டம் கம்பம் வ.உ.சி. திடலில் 21/1/2015 நடத்தியது. அதைத் தொடர்ந்து தேசநலன் மக்கள் நலன் சார்ந்து அன்புதயம் வெளியிட்ட செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் தொடர்ந்து இருட்டடிப்பு செய்து அன்புதயம் கட்சி செய்திகள் மக்களிடத்தில் வெளிச்சத்திற்கு வரவிடாமல் மூடி மறைத்து வரும் பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி ஊடகங்களை கண்டித்து அன்புதயம் ஊடக பொதுக்கொள்கை 83 தீர்மானங்கள் வெளியிட்டு அதை கோரிக்கை தீர்மானம் மூலம் வலியுறுத்தும் போராட்டம் 16/3/2015 தேதி அன்புதயம் கட்சி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நடத்தியது. அதே காலகட்டத்தில் 23/12/2014 அன்று மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு அன்புதயம் கட்சி சார்பாக நடத்தப்படும் அரசியலுக்கு பாதுகாப்பு, அரசியல் சுதந்திரமும் அரசியல் உரிமையும் குறித்து கிடைக்கப்பெறாததை சுட்டிக்காட்டி எழுதப்பட்ட கடிதத்தில் அடிப்படையில் 31/8/2016 தேதி பாரத குடியரசுத் தலைவர் அவர்கள் மூலம் ஒரு அரசியல் தீர்வு அன்புதயம் கட்சிக்கு கிடைத்ததை ஒரு மனநிறைவான விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். இதேபோல் மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை மூலம் அதன் செயலாளர் அளவில் இதற்கென ஒரு அதிகாரியை நியமித்து 2015 மார்ச் 10 மற்றும் தொடர் கடிதங்களில் விசாரணை மேற்கொள்வது விவரம் கடிதம் கிடைக்கப்பெற்றது. அது குறித்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இது குறித்து பதிவுகள் ஒரு காலகட்டத்தில் முன்வைக்கப்படக்கூடிய தன்மைகள் எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 19/9/2016 தேதி அன்புதயம் கட்சி தலைமையகம் அமைந்த தேனி மாவட்டம் கூடலூரில் அன்புதயம் கட்சி சார்பாக 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் சாதனை விளக்க பொதுக்கூட்டமும் நடத்தப்பட்டு அதில் சட்டம் ஒழுங்கும் ஜனநாயகமும் என்ற தலைப்பில் இது குறித்து அன்புதயம் கட்சி சார்பாக ஒரு தலைவர் நிலையில் என்னுடைய உரை மக்களிடம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது ஜனநாயகத்தின் அதிபர் வேட்பாளரான திருமதி ஹிலாரி கிளின்டன் அவர்களுக்கு கடந்த கால அமெரிக்க அரசியல் நிலைப்பாடுகள் குறித்தும் இந்திய மக்களின் நல்லுறவு குறித்தும் கடந்த காலத்தில் எங்கள் அமெரிக்க தொடர்புகள் குறித்தும் வெற்றி வாய்ப்பு சாதக கூறுகள் சிறிது அலசப்பட்டு அன்புதயம் கட்சி சார்பாக நிலைப்பாடுகள் நவம்பர் 1/2016 தேதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 15/11/2016 மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு சமீபத்தில் மத்திய அரசு வெளியிட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் அரசு எடுத்த நடவடிக்கைகளில் அரசு தவறுவிட்ட நடைமுறைகளை சுட்டிக்காட்டி ஒரு சீரிய அரசு நடத்துவதற்கு உரிய வழிகாட்டுதல்களை தெரிவித்து மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அன்புதயம் கடிதம் மூலம் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே மத்தியில் 2014 பாராளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக பெரும்பான்மை கிடைக்கப்பெற்ற நிலையில் 7/5/2016 மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி மத்தியில் தனிப்பெரும்பான்மை நிலையில் வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் அரசு சீரிய முறையில் நடத்துவதற்குரிய சாத்தியக்கூறுகளை விரிவாக கடிதம் மூலம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது.
இவைகளெல்லாம் என்னுடைய அரசியல் அணுகுமுறைகளாக அன்புதயம் வைத்திருக்கிறது. அன்புதயம் ஒவ்வொரு முறையும் தங்களுக்கு மட்டுமல்ல அரசுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் அரசியல் நிலைப்பாட்டை மற்ற கட்சிகளோடும் பகிர்ந்து கொள்கிற போதும், நிர்வாக மட்டத்தில் தொடர்பு கொள்கிற போதும், ஒவ்வொரு முறையும் என்னை பற்றிய அறிமுகம் அவர்களுக்கு தேவையான ஒன்றாக, அவசியமான ஒன்றாக ஒவ்வொரு முறையும் இவ்வாறு அமைவதற்கு காரணம், அன்புதயம் கட்சி செய்திகள் மக்களிடத்தில் வெளிச்சத்திற்கு வரவிடாமல் மூடி மறைத்து வரும் பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி ஊடகங்கள் கடந்த 16 ஆண்டு காலமாக தொடர்ந்து எனது அரசியலை, நிலைப்பாடுகளை எடுத்து வைத்தும் உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்குள் கண்ட விஷயத்தை உடனடியாக பரிமாறிக்கொள்வதற்கான அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்து வைப்பதற்குள் உங்களை போன்று தொடர்ந்து தெரிந்தும் தெரியாதது போல் இருப்பவர்களிடம் இவ்வளவு பெரிய நீண்ட அறிமுகப்படுத்துதல் ஒரு தேவையாக இதுவரை எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயக ரீதியில் ஒருவர் அரசியலில் பங்கெடுத்து கொள்ள தனது நிலைப்பாடுகளை, கட்சி கொள்கை முடிவுகளையும் வெளியிட்டு வெகுஜன அரசியலில் ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஒரு ஆட்சி மாற்றத்தையும் மக்களின் விருப்பத்திற்கேற்ப கொண்டு வருவதற்கு அன்புதயம் எடுத்த அரசியல் முயற்சிகளுக்கு இடமளிக்காமல் ஏற்படுத்தப்பட்டு ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள் நிலையில் ஒரு கருப்பு அரசியலில் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு ஊடகங்களால் நாட்டில் ஒரு கருப்பு அரசியல் அரங்கேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியலை தவிர்த்து எனது சுய அறிமுகம் இன்று தங்கள் முன் கொண்டு வருகிறேன். எங்களது குடும்பத்தின் பூர்வீகம் தேனி மாவட்டம் கூடலூரில்தான். கடந்த 40 ஆண்டுகளாக தற்போது அந்த குடியிருப்பு இருக்கின்ற அதே வீட்டில்தான் நாங்கள் இருக்கிறோம். எனது தகப்பனாரின் பணி காரணமாக பணி மாறுதலுக்கு தக்கபடி நாங்கள் சென்னை, கோவையில் குடியிருக்க வேண்டியதிருந்தது. அதே காலகட்டத்தில் எனது பள்ளி படிப்புகள் சென்னை, கோவை எனது சொந்த ஊர் என்று எனது பள்ளி கல்வியிலிருந்து எனது உயர்கல்வி வரையில் பட்ட மேற்படிப்புகள் என்று எல்லாமே தமிழகத்திற்குள் தான். அதே நேரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு மனிதர்களின் தொடர்பு எனது தாத்தாவிற்கும் எனது அப்பாவிற்கும் எனக்கும் என எனது குடும்பத்திற்கு கிடைக்கப்பெற்றதும், அதே நேரத்தில் எங்களுக்கு வாய்ப்புகள் அமைந்த அளவிற்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சாதகமாக அமையாத நிலையில் தமிழகத்தில் இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு துறை என்றாலும் அதில் நேரிய முறையில் செயல்பட வேண்டும் என்று அடிப்படை குணாதிசயங்களை கொண்டதுதான் எங்கள் குடும்பம். இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம், இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களைப் போன்ற குணாதிசயம் உள்ள மனிதர்களும் நமது இந்திய நாட்டில் உலகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மனிதனின் அடிப்படை குணாதிசயங்கள் ஒவ்வொருவருக்கும் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன. அதை அவர் மாறுதலுக்கு உட்படுத்த முடியாது. ஒரு சிலரை தவிர மற்றவர்களின் நிலை இதுதான். இவைகள் ஒருபுறம் இருந்தாலும் இப்போது தங்களிடம் இக்கடிதம் மூலம் தொடர்பு கொள்கிற விஷயத்திற்கு வருகிறேன். அதே நேரத்தில் இதுபோன்றதொரு தொடர்புகள் எதிர்காலத்தில் இனி யாரிடம் வைத்தாலும் உங்களுடன் மட்டுமல்ல, என்னை பற்றிய அறிமுகம், அன்புதயம் கட்சியின் அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்து வைப்பதும் இதுவே இறுதியாக இருக்க வேண்டும். இனி எதிர்வரும் காலகட்டங்களில் இதுபோன்ற தன்மை அமையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணமாக இருக்கிறது. அன்புதயம் அரசியல் பல்வேறு காலகட்டங்களில் தேர்தல்களை சந்தித்தும் அதில் அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்து வைத்தும் நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு என்ற ஜனநாயக ரீதியிலாக செயல்பட்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அன்புதயம் கட்சி பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து அரசியல் நடத்தி கொண்டு வருகிற போதும் அப்போதும் ஏற்படுத்தப்படுகிற இடையூறுகளின் தன்மை, அதற்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுப்பதில் நடவடிக்கை எடுப்பதில் தன்மையும், அதில் ஜனநாயக ரீதியாக ஊடகங்கள் பங்களிப்பு இல்லாமல் போவதுமான நடவடிக்கைகள், இப்படியெல்லாம் ஜனநாயக ரீதியாக அன்புதயம் கட்சிக்கு அமையப்பெறாத போது அதை நிர்வகித்து வருகிற நிறுவன தலைவர் என்ற நிலையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் இடையூறுகள், அச்சுறுத்தல்கள், சோர்வுகள், சங்கடங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் வருவதை விட கட்சிகளின் நிலையில் ஏற்படுத்துகிற போது அதற்குரிய நடவடிக்கையும் தீர்வும் ஒரு ஜனநாயக ரீதியிலாக அரசிடமிருந்து நிர்வாக ரீதியில் கிடைக்கப்பெறாத போது நான் அன்புதயம் கட்சியை மாநில அரசிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு 20/6/2016 அன்புதயம் கட்சி சார்பாக கொண்டு செல்லப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் 25 பார்வையிலான முன்வைப்புகள் சமர்ப்பிக்கப்பட்டு முன்வைக்கப்பட்டது. ஏற்கனவே காவல்துறை எங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களிடம் எங்களது அணுகுமுறையை கண்டு நல்லெண்ணத்துடன் கட்சியாக நீங்கள் பதிவு செய்து உங்கள் கட்சியை நடத்துங்கள் என்று காவல்துறை ஒத்துழைப்பும் அதிகாரிகள் ஒத்துழைப்பின் அடிப்படையிலும் அன்புதயம் கட்சியை பதிவு செய்தோம். இந்திய தேர்தல் ஆணையமும் அன்புதயம் கட்சி வகுத்து வைத்த கொள்கை, கோட்பாடு, விதிகளை கௌரவித்து பதிவு அங்கீகாரம் வழங்கியது. இதில் இந்திய தேர்தல் ஆணையம் கேட்பு நாளில் எங்களிடம் கேட்கப்பட்ட விவரங்களின் தன்மையில் கொள்கை நிலைகளில் கொண்டுவரப்பட்ட கொள்கை நிலைகளின் அடிப்படையில் அன்புதயம் கட்சியின் அரசியலமைப்பு விதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை உருவாக்கும் பணி எனக்கு 8 மாத காலம் ஆனது என்பதை இங்கு தெரிவிப்பது கூட நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் ஒரு நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்பதும் எனது எண்ணமாக இருந்ததன் அடிப்படையில்தான் இன்று வரை அரசியலில் நான் இருந்து வருகிறேன்.
ஜனநாயக ரீதியிலான தேர்தல் முறைகள், குடிமக்களுக்கான உரிமைகள், நிர்வாக கட்டமைப்புகள் என்று ஒவ்வொரு தன்மையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்பட்டதன் அடிப்படையில் ஒரு நாட்டின் குடிமகனுக்கு உள்ள உரிமையும் கடமையும், ஒரு அரசுக்குள்ள உரிமையும் கடமையும், இரண்டுக்கும் உள்ள பொறுப்புக்குமான எல்லாமே எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இருந்துதான் ஒவ்வொரு சட்டமும் அதன் நிர்வாக கட்டமைப்புகளுக்கு ஏற்ப உருவாக்கி கொள்வதும் அதற்கு முரணாக இருக்கிற நிலையில் சட்ட அந்தஸ்து இல்லாததாக இருக்கிறது. சட்டம் நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையாக கொண்டிருக்கிற போது, இதற்கு முரண்பட்டு செயல்படுகிற யாரொருவரும் சட்ட பாதுகாப்பை பறிகொடுக்கிற போது, தேச பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு விஷயத்தை கருத்தில் கொண்டு அதன் மீதான நடவடிக்கை ஒரு அரசு தேவை என கருதுவதும், நீதிமன்றம் அதன் மீதான நடவடிக்கை எடுப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. சட்டத்திற்கு முரண்பட்டு எதற்கும் சட்டந்தஸ்து இல்லை. சட்டந்தஸ்து இல்லாத நடவடிக்கைகள் நாட்டிற்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, ஒரு அரசுக்கே எதிரான நடவடிக்கையாகத்தான் அது கருதப்படும். ஜனநாயகத்தின் 4வது தூண்களான பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, ஊடகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அரசு உரிமை பெற்று சட்டத்திற்கு உட்பட்டு பத்திரிகை தர்மம் கடைபிடிப்பதாக உறுதிமொழி இந்திய அரசிடம் எடுத்துக்கொண்டுதான் பத்திரிகை தொழில் செய்து வருகிறீர்கள். ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஒவ்வொரு பத்திரிகை நடத்துவதாக இருந்து கொண்டிருக்கையில், ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் ஏதாவது ஒரு துறையை மட்டும் சார்ந்திருந்து கொண்டு தன் முதலீட்டில் வணிக நிலையாக செயல்பட்டு வருகின்றன. சினிமா, அரசியல் மட்டும் அதன் தளம் வணிகம் என்று வேறொரு திசையை நோக்கி பயணித்து கொண்டு வருகின்றன. இதில் அரசியல் தளம் சமூகத்தோடு நேரடி மறைமுக தொடர்பில் இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஊடகங்கள் மக்களோடு இருக்கிற அதே நேரத்தில் சட்டமன்றம், பாராளுமன்றம் அவைகளிலும் பார்வையாளர்கள் வரிசையில் இருந்து கொண்டு மத்திய அரசு, மாநில அரசு நிர்வாக ரீதியில் அண்டை நாடுகளுக்கு செல்கிற போது எல்லாம் அவர்களோடு பயணித்து போவது என்று பயணப்பட்டு அரசின் நிழலாக, அரசியலின் நிழலாக தொடர்ந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிற அதே நேரத்தில் தீவிரவாத, பயங்கரவாத அமைப்புகளின் செயல் திட்டங்களையும் அவர்களது அறிக்கைகளையும், நாட்டிற்கும் மக்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளையும் அமைப்புகளின் பேட்டிகளையும் வெளியிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் அதை தடுக்கும் நடவடிக்கை, உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மாநில அரசும், எல்லைப்பகுதி பாதுகாப்பை மத்திய அரசும் தனது உள்துறை மூலம் தடுப்பு நடவடிக்கைகளில், எதிர் நடவடிக்கைகளில் மேற்கொண்டு வருகிறது. கடத்தல்காரர்கள் செய்திகளையும், நாட்டிற்கு எதிரான உள்நாட்டு போர் செய்கிற அமைப்பின் செய்திகளையும் அவர்களின் பேட்டிகளையும் வெளியிட்டு கொண்டு வருகிறீர்கள். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்று பிரதான கட்சிகளும், கூட்டணியில் விலை போகிற கட்சிகளின் செய்திகளும், அரசியல் வியாபார செய்திகளும், நாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளின் செய்திகளும் என்று எல்லாம் ஊடகங்களில் வெளியிடுகின்றன. இப்படிப்பட்ட சட்டத்திற்கு உட்பட்ட, சட்டத்திற்கு உட்படாத நடவடிக்கைகளை செய்திகளாக வெளிவருகிற போது பிளாக் லிஸ்ட் மர்மம் குறித்து அறிய விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கிய செய்திகள், ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிற பரிமாணங்கள் எது என்றாலும் பெறப்பட்ட உரிமைகளின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக செயல்பட்டால்தான் அது சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க முடியும். இப்பொழுது உங்களிடம் கேட்கப்பட வேண்டிய விஷயம் இதுதான். பிளாக் லிஸ்ட் என்ற தன்மைகளின் பொருள்தான் என்ன? அந்த பிளாக் லிஸ்ட் பட்டியலில் ஒருவர் பட்டியல்படுத்தப்படுவதற்கான காரணங்கள் என்னவாக வகுக்கப்பட்டு இருக்கிறது? பிளாக் லிஸ்ட்டை ஒவ்வொரு பத்திரிகையும் தனித்தனியாக தயாரிக்கிறதா, அல்லது இதற்கென ஒரு அமைப்பு இருக்கிறதா? இது அரசு சார்பானதா? பத்திரிகை உரிமம் பெறுவதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா? இது பகுதி வாரியாக, மாநிலம் வாரியாக அல்லது தேசிய அளவில், சர்வதேச அளவில் இதற்கென ஒரு நெட்வொர்க் வைத்திருக்கிறீர்களா? இது அலுவல் சார்ந்ததா? இது அலுவல் சார்ந்ததும் அதிகாரத்திற்கும் உட்பட்டதா? செய்தி தொடர்பு துறையில் இருந்து வரக்கூடிய துறையும், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட செய்தி தொடர்புத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் தொடர்புத்துறை அதிகாரிகள் என்று மாநில அளவிலும் தேசிய அளவிலும் செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறையும், மத்திய மாநில உள்துறையும் கூட்டு நடவடிக்கைகளில் இந்த பட்டியல் தயாரிக்கப்படுகிறதா? உளவு பிரிவு இதில் தொடர்பு இருக்கிறதா? உளவு பிரிவு இது தொடர்பில் வருகிறதா? மொத்தத்தில் இது சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படும் அமைப்புதானா, அல்லது முதலாளிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிண்டிகேட், இதற்கென கமிட்டி வைத்து பட்டியல் இடுகிறீர்களா? அரசு கொள்கை நிலைகளுக்கு முரணாக ஆளுங்கட்சி நிலைகளில் இருந்து பத்திரிகைகள் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையா? மாநில வாரியாக ஆளுங்கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும், தேசிய அளவில் ஆளுங்கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் இந்த நடவடிக்கைகளை, இந்த பட்டியல் தயாரிப்பதில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களா? இது போன்றதொரு பிளாக் லிஸ்ட் அல்லது பிளாக் லிஸ்ட் எந்த ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நீதித்துறை அந்தஸ்தும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதா? பத்திரிகை செய்தி வெளியிடுதலில் பத்திரிகை சுதந்திரம் பற்றி பேசும் நீங்கள் பிளாக் லிஸ்டில் உள்ள பங்களிப்பு என்ன?
இவற்றோடு இதனோடு தொடர்புடைய வேறு காரணிகள் ஏதாவது உண்டா என்பதை பற்றி அறிய உங்களிடமிருந்து எழுத்துப்பூர்வமான விளக்கம் கேட்க அன்புதயம் குச்சி உங்கள் முன் வந்திருக்கிறது. இது குறித்து விவரங்கள் தெரிந்து வைத்திருக்கிற நீங்களும் முன்னாள் பத்திரிகை கவுன்சில் தலைவருமாக இருந்தவர் என்ற முறையில் தினமலர் இதழுடன் வந்த வார இதழில் வெளிவந்த செய்தியின் அடிப்படையிலும் இது குறித்து முழுமையாக நீங்கள் உங்களது எழுத்துப்பூர்வமான விவரத்தினை அன்புதயம் குச்சிக்கு அளிக்க வேண்டும். அன்புதயம் குச்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு சார்ந்த அடிப்படையில் தன் அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் நாடு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் தன் ஆதங்கபூர்வமான முன்மொழிவுகளை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உரிய வழிகாட்டுதல்களை முன்வைத்திருக்கிறது. இதில் 2008 டிசம்பர் 17 தனிநபர் பாதுகாப்பு உத்தரவாதம் மாநில அரசால் கேள்விக்குறியாக்கப்பட்ட போது நாட்டில் தேசிய புலனாய்வு மையம் அமைய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நான் எடுத்து வைத்த போது மத்திய அரசு இதனை கருத்தில் கொண்டு பயங்கரவாத தடுப்பு மையம் கொண்டு வந்தது. 2011 டிசம்பர் 12 முல்லைப்பெரியாறு அணைக்கட்டு பிரச்சினையின் போது அணைக்கட்டு பகுதியில் மத்திய காவல்படை கொண்டு வரப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றபோது அப்போதைய சூழ்நிலையில் மாநில அரசு புறக்கணித்தாலும் பின்னாளில் எனது கோரிக்கை மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களால் ஏற்கப்பட்டு தொழில் பாதுகாப்பு படை ஏற்படுத்தப்பட்டது. தேர்தல் அராஜக நடவடிக்கைகள் தேர்தலின் போது நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேர்தல்களை பல முறை சந்தித்தவன் என்ற அடிப்படையில் தேர்தல் கால சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் கொண்டுவரப்பட வேண்டிய வழிகாட்டுதல்களை நடைமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தெரிவித்த போது அது முழுமையாக சீர்திருத்தமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 2012 மே மாதம் 2 மரியாதைக்குரிய தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கு காவல்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தம் குறித்து தெளிவாக குறிப்பிட்டு அன்புதயம் கட்சியின் எதிர்பார்ப்புகளை முன்வைத்தேன். அவற்றில் சில அமல்படுத்தப்பட்டன. இப்போது மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிற கருப்பு பண விஷயத்தில் ஏற்கனவே மீன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் 15/11/2016 கடிதத்திலும் முன்பொரு முறை ஆட்சி பொறுப்பின் போதும் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இதில் அன்புதயம் நிலைப்பாடுகள் எதிர்பார்ப்புகள் மேற்கொள்ள வேண்டியவைகள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. இது நடவடிக்கையில் இருந்து கொண்டிருக்கிற காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கையில் இது குறித்து ஊடகங்களுக்கு முன்வைக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக அன்புதயம் கட்சி கருதவில்லை. இப்படி தொடர்ந்து நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு என்று தொடர்ந்து செயல்பட்டு வரும் அன்புதயம் கட்சிக்கு இப்போது நம் இந்திய மக்களின் அரசியல் உரிமை குறித்து கவலை எழுந்துள்ளது. தொடர்ந்ததொரு அரசியல் பங்களிப்பும் அரசியல் கட்சி செய்து வந்த போதும் தேர்தலில் பங்கெடுத்து கொண்டு தேர்தலை சந்தித்த போதும் மக்களிடம் நேரடியாக பிரச்சாரத்தை முன்வைத்த போதும் தொடர்ந்து தேர்தல் காலங்களில் வேட்பாளர்கள் நிலையில் நிலைப்பாடுகளை எடுத்து வைப்பதோடு அரசு மட்டத்திலும் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் அரசின் கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்து வைத்து கொண்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஜனநாயக ரீதியிலாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிற விஷயங்களில் தேர்தல் காலத்தில் வாக்காளரிடம் கொண்டு சேர்ப்பதில் ஊடகங்கள் பங்களிப்பு அன்புதயம் கட்சிக்கு இல்லை என்ற போதும் இதை வணிக நோக்கத்தோடு ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன என்ற அடிப்படையில் அன்புதயம் கட்சி அரசியலை கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2016க்கு பிறகு அன்புதயம் கட்சி அரசியலை மாநில அரசிடம் ஒப்படைக்கிறேன் என நான் கூறிவிட்டு இது குறித்து மாநில அரசுக்கும் முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சி திமுக தலைவர் அவர்களுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் மேன்மதிங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் எழுதி திமுகவின் ஆட்சியின் போதுதான் திமுகவின் உடன்பாடற்ற ஆட்சியை எதிர்த்து அன்புதயம் கட்சி அரசியலை தொடங்கியது என்ற அடிப்படையிலும் அவருக்கு இந்த தெரியப்படுத்துதல் அவசியம் என்ற அடிப்படையில் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டது. இதுபோல் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துதல் அவசியமில்லை என்றாலும் இது நிர்வாக ரீதியில் அன்புதயம் கட்சி அமைத்து கொண்ட அணுகுமுறையாக இருந்தது. வணிகம் நோக்கிலான ஊடகங்களின் பங்களிப்பு அரசியலில் வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற விவரம் நான் தெரிந்து அன்புதயம் கட்சி தனது அரசியல் பயணத்தை முடித்து கொண்டு விடைபெறுகிற நேரத்தில் 20/6/2016 மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நான் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் 30/8/2016 எனக்கு தீர்வு கிடைத்தது. பல்வேறு காலகட்டங்களில் அன்புதயம் கட்சி அரசியலுக்கு ஏற்படுத்தப்பட்ட முட்டுக்கட்டைகள் அவர்களாகவே பின்வாங்கிக் கொண்டு அன்புதயம் கட்சி அரசியலுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். அதில் அரசின் பங்களிப்பும் அதிகாரிகள் பங்கு காவல்துறையின் பங்கு என இருந்து கொண்டிருக்கையில் பொதுமக்களிடம் ஆதரவு அன்புதயம் கட்சிக்கு வெகுவாக இருந்தது. இப்பொழுது ஊடகங்களால் இதுவரையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற முட்டுக்கட்டைகளுக்கு தீர்வு கிடைக்கப்பெறும் தருணமாக நேற்று 20/11/2016 ஒரு வாசகரால் தங்கள் தினமலர் நாளிதழில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி. அன்புதயம் கட்சி அரசியல் செய்தி ஊடகங்களால் வெளியிடாமை ஆணிவேரை கட்சியின் சககால அரசியல் நான் நடத்தி கொண்டிருக்கையிலேயே அடையாளம் காட்டியமைக்கு இந்த வாசகருக்கு ஆசிரியர் நிலையில் உங்கள் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரச்சனை சந்திக்கிறவர் ஒரு திசையை நோக்கி தன் பயணத்தை அமைத்து கொண்டிருக்கையில் இடையே ஏற்படுத்தப்படுகிற சிக்கல்களுக்கு அவ்வப்போது தீர்வு கிடைக்க பெற்றாலும்
ஒரு விஷயம் புதிதாக தொடங்குகிற போது ஆரம்பத்தில் ஏற்படுகிற முட்டுக்கட்டை தொடர்ந்து கொண்டு வருகையில் அந்த முயற்சி இடையே அந்த முயற்சியில் தொடங்கியவருக்கு சோர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அது தன் அடுத்த கட்டத்தை அடைவதற்கு, அடுத்த பயணத்தை தொடங்குவதற்கு, அது ஆரம்பமாக அமைவதற்கு முதல் முயற்சியில் ஏற்பட்ட சிக்கல் தீர்ந்து விடுவதற்கான ஒரு முடிவு கிடைத்து விடுகிறது. அந்த தருணம் இப்போது அரசியலில் அன்பதம் கட்சிக்கு 21/11/2016 இன்று தங்களுக்கு கொண்டு வரப்படுகிற நிலையில் அன்பதயம் கட்சிக்கு தெரிதல் மூலம் இந்த பிரச்சனையின் சாராம்சம் தங்களிடம் இப்போது எடுத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஜனநாயக ரீதியில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தொழில் ரீதியில் உரிமை பெற்று அரசு சலுகை பெற்று நாட்டு மக்களுக்கு செய்தி வெளியிடுதலில் விசுவாசமாக இருக்க வேண்டிய ஊடகங்கள் ஜனநாயக ரீதியில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அடிப்படை உரிமைகள் உள்ள குடிமகன் அரசியல் ரீதியிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முனைகிற போது அரசியலில் சக போட்டியாளர்கள் வரிசையில் வரிசைப்படுத்த வேண்டிய தகுதி மக்களுக்கு இருக்கும்போது அதை ஊடகங்களாகிய நீங்களே கையில் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிளாக் லிஸ்ட் குறித்த விவரங்கள், இந்த பின்னணி விவரங்கள் ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. குற்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து செய்கிற குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்து தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அரசு மேற்கொள்கிறது. பயங்கரவாதிகளின் ஊடுருவல், அத்துமீறல், வன்முறை, தீவிரவாதிகளின் உள்நாட்டில் ஏற்படுத்துகிற குழப்பங்கள் என்று மத்திய அரசு கண்காணிக்கிறது. அரசியல் என்று வருகிற போது ஜனநாயகத்தில் எல்லோருக்குமான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதிகளின் நடவடிக்கைகள் இப்போது மாறுபட்ட கோணத்தில் போலி கரன்சிகளும் கருப்பு பணத்தையும் ஆயுதமாக பயன்படுத்துகின்றன என்று பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கையில் பயங்கரவாதத்தை போன்று மோசமான நடவடிக்கைகள் ஊடகங்கள் செய்தி வெளியிடுதலில் மேற்கொண்டு வருவதை 20/11/2016 தினமலர் வாசகரின் கேள்வி பதிலால் அறிய முடிகிறது. ஜனநாயக நாட்டிலுள்ள மக்களுக்கு எதிரான இந்த பிளாக் லிஸ்ட் குறித்து மத்திய அரசு விரிவாக ஆராயப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அன்பதம் கட்சி கருதுகிறது. கடந்த 68 ஆண்டுகளாக இந்திய அரசியலில் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பிறகு வலுவான அரசியல் கொள்கைகள் கொண்டு செயல்பட்டவர்கள் கொண்ட விவரங்கள் அன்பதம் கட்சியால் பார்த்தபோது, அவர்களின் அரசியல் யாரால் தோற்று போயிருக்கும் என்று பார்த்தபோது, பொருளாதார பின்புலமும் ஊடகங்கள் அரசியலும் கையாளுதலால் புறக்கணிக்கப்பட்டிருக்குமோ என்று இருந்து கொண்டிருக்கையில் இந்த பிளாக் லிஸ்ட் விவரம் அன்பதம் கட்சிக்கு இப்போது தான் தெரிய வந்திருக்கிறது. ரவுலட் சட்டத்தையே கருப்பு சட்டம் என்று சுதந்திரத்திற்கு பிறகு வரலாறாக அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற போது, ஊடகங்களால் இந்த பிளாக் லிஸ்ட் செய்தியை அன்பதயம் பார்க்கிற போது, ஊடகங்களுக்கு அரசால் வழிகாட்டப்பட்ட ஒன்றாக இது இருக்க முடியாது. சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க முடியாது. ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலைகளில் தொடர்ந்து அவர்களோடு அரசியலில், ஆட்சியில், அரசில் பயணப்பட்டு கொண்டிருக்கிற பாரம்பரியம் பேசும் ஊடகங்களால் தொடர்ந்து இரு கட்சிகளுக்குமான புரிந்துணர்தலில் இந்த கருப்பு லிஸ்ட் உருவாக்கி வைத்துக்கொண்டு தொடர்ந்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? மக்கள் மற்றும் செய்தி தொடர்புத்துறை இந்த விஷயத்தை அனுமதித்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. இந்திய ஜனநாயக நாட்டில் ஒரு அரசின் கொள்கை முடிவு நாட்டுக்கும் மக்களுக்கும் விரோதமாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது முழு விவரங்களின் பின்னணிகள் ஆராயப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்றதொரு நிலை ஜனநாயகத்தில் தொடர்கிற போது நாட்டு மக்களின் அரசியல் சுதந்திரமும் பறிபோய்விடும் என்பதை கருத்தில் கொண்டு இது குறித்து விவரங்கள் கூடிய விரைவில் அன்பதம் கட்சிக்கு தாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த கடித விவரங்கள் உங்களுக்கு மட்டும் உரியதல்ல. இது ஒரு பொது பிரச்சனையாக இருக்கிறது. இந்த விவரத்தை மேன்மேதங்கிய பாரத குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்று கொண்டு செல்லப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஜனநாயகத்தின் கட்டுக்கோப்பை காக்க வேண்டிய மாண்பு அவர்களுக்கும் இருக்கிறது. இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி அவர்களிடம் தீர்வு பெற வேண்டிய விஷயமாக இது இருக்கிறது. அன்பதயம் கட்சி உங்களிடமிருந்து ஊரிய பதிலை எதிர்பார்க்கிறது. இந்த கடிதம் உங்களோடு மேலே குறிப்பிட்டவர்களுக்கும் அனுப்பப்பட இருக்கிறது. இதன் பின்னணி விவரங்கள் இப்போது ஆராயப்படவில்லை என்றால் எதிர்காலத்தில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டோரின் அரசியல் சுதந்திரம் பறிபோய்விடும் என்ற அச்சம் அன்பதயம் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அலுவல் பூர்வமான நடவடிக்கைகள் ஜனநாயக நாட்டில் வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கும் போது இதுபோன்ற ஊடகங்களில் பிளாக் லிஸ்ட் நடவடிக்கை தான் இருக்கிறதா? இதன் பின்னணி குறித்தும் இது தொடர்புடைய தன்மை ஒரு நடவடிக்கையின் தன்மையா அல்லது சங்கிலி தொடர் போன்று பிணைந்துள்ள பல்வேறு அம்சங்களை தாங்கிய கூட்டு நடவடிக்கைகளின் தன்மையா என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அரசியல் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற நிலையில் இது குறித்து முழு விவரங்களும் நான் அறிய விரும்புவது கூட அரசியல் ரீதியிலான தீர்வு காண வேண்டிய விஷயமாக இது இருந்தால் இது குறித்து நான் முழுமையாக ஆராய்ந்து அரசு மட்டத்தில் கொண்டு சென்று தீர்வு காணப்பட வேண்டிய ஒன்றாக அன்பதம் கட்சி இதை கருதுகிறது. எதிர்காலத்தில் இந்திய மக்கள் அரசியல் மாற்றத்தை விரும்புகிற நிலையில் அரசியலுக்கு வருகிற போது அவர்களுக்கான பங்களிப்பு கடந்த 10 ஆண்டுகளாக அன்பதம் கட்சி பாதிக்கப்பட்டது போன்றதொரு பரிதாபகரமான நிலை
புதிதாக அரசியல் சிந்தனைகளை கொண்டு அரசியலுக்கு வருபவர்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று இப்போதே அரசியல் குறித்து அன்பதம் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயமாக இது இருக்கிறது. அனைத்து சமூக மக்களையும் உள்ளடக்கி கொண்டிருக்கிற அன்பதம் கட்சியையும் ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்று எனது ஜனநாயக தாத்பரியம் அடங்கிய எனது அன்பதயம் அரசியல் புனித நூல் புத்தகத்தையும் நான் இங்கு 2 கண்களாக கருதுகிறேன். நான் அரசியலுக்கு வந்த பிறகு அரசு துறை வாரியாக இருந்து வரக்கூடிய கருப்பு நடவடிக்கைகளால் நான் பாதிக்கப்படுகிற நிலையில் இருந்து எல்லாம் அன்பதம் கட்சியின் நேர்மையான அணுகுமுறை என்னை காத்து கொண்டிருக்கிறது. புதியவர் என்ற நிலையில் இந்த அரசியலில் எவரும் வராத நிலையில் எந்த பின்னணியும் இன்றி யாருடைய பின்புலமும் இன்றி அரசியலுக்கு நான் வந்தது நான் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அப்படி புதிதாக எவராவது வந்தால் கூட அவரவர் அளவில் புதியவர், அரசியல் அளவில் அவர் பழையவர்தான், அரசியல் அளவில் பழையதுதான். தாங்கள் கூறுகிற இந்த பிளாக் லிஸ்ட் விவகாரம் அரசியலுக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறீர்களா? எந்தெந்த துறைகளில் எல்லாம் இந்த பிளாக் லிஸ்ட் தயாரிக்கப்படுகிறது? இது குறிப்பிட்ட துறை சார்ந்ததா, சமூகம் சார்ந்ததா? ஒரு சமுதாயத்தையே இந்த கட்டுக்குள் துறை வாரியாக கொண்டு வருவதில் செய்யப்படுகிற நெட்வொர்க் என்று சொல்லலாமா? ஜனநாயகத்தில் இது போன்றதொரு ஊடுருவல்கள் எல்லாம் சமுதாயத்திற்கு கேடாக அமைந்துவிடும் என்பதிலும் இதுவரையில் ஊடகங்கள் இது கடைபிடித்து வருவதை அன்பதம் கட்சிக்கு தெரிய வருகிற போது இதனால் எத்தனை பேர்கள் சமுதாயத்தில் அனைத்து துறைகளிலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். சட்டத்திற்கு உட்பட்ட நடவடிக்கையாக இது இருந்திருக்குமே ஆனால் எந்த செய்தியும் ஊடகங்களால் மூடு மந்திரத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சீரிய நேரிய பாதையில் சென்றவர்களும் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர்கள்தான் இதில் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். அதனால்தான் இது குறித்து எந்த ஒரு ஆளுங்கட்சியும் ஊடகங்களை கண்டித்து எந்த ஒரு நடவடிக்கையும் தொடரவில்லையா என்பதும், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலைகளில் இதில் அரசியலும் கலந்திருக்கிறதா என்பதும் ஊடகங்கள் தலைவர் நிலையில் இருந்த தாங்கள் விரிவானதொரு அறிக்கை அன்பதம் கட்சிக்கு தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜனநாயகத்தில் அரசுக்கே சவாலாக இருக்கக்கூடிய இந்த பிளாக் லிஸ்ட் உருவாக்கும் இந்த ஜனநாயக விரோதிகளை உங்கள் ஊடகங்கள் சங்கத்தின் மூலம் அடையாளம் காட்டப்பட வேண்டும். நாட்டிற்கு விசுவாசத்தன்மையிலான நடவடிக்கைகளும் நாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளும் என்று பாகுபடுத்தி செய்திகள் வெளியிடுவது அல்லது வெளியிடாதது என்று ஊடகங்களின் தன்மையில் செய்தி வெளியிடுதலில் எந்த வேறுபாடுகளும் இன்றிதான் எல்லா செய்திகளும் வெளியிடுகிற போது, அது மக்களிடம் கொண்டு சேர்க்கிற போது அது என்ன தனியாக பட்டியல் பிளாக் லிஸ்ட் என்று வரையறை செய்து ஒரு சிலரின் செய்தியை வெளியிடாமல் இருப்பது என்ற நடைமுறைப்படுத்தும் அமைப்பு எது? நாட்டிற்கும் மக்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களும், வன்முறையில் ஈடுபடுபவர்களும், ஊழல் லஞ்சம் என்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களும் என்று வெவ்வேறு குற்றங்களில் தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களும், அரசுக்கு எதிராக செயல்படுபவர்களும் பிளாக் லிஸ்டில் கொண்டு வரப்பட்டு செய்தி வெளியிடுதலில் ஊடகங்களால் பாரபட்சம் காட்டியதாக இதுவரையில் காண முடியவில்லை. அவர்களெல்லாம் பிளாக் லிஸ்ட் பட்டியலில் கொண்டு வரப்படாமல் புறக்கணித்து பட்டியல் தயாரிக்கப்படுகிற அளவிற்கு ஊடகங்களுக்கு வழிகாட்டுதல் செய்து தடுப்பு நடவடிக்கைகளில் அந்த பிளாக் லிஸ்ட் தயாரிக்கப்படும் அமைப்பால் வரையறைப்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் ஏதாவது இருக்கிறதா? இந்த பிளாக் லிஸ்டில் இடம்பெற்றவர்களின் பெயர்கள் பற்றி ஊடகங்களுக்கு சுற்றறிக்கை கிடைக்கப்பெற்று இதுவரையில் கடைபிடிக்கப்படும் நபர்களின் பெயர்களை ஊடகங்கள் சார்பாக தாங்கள் அன்பதம் கட்சிக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே தங்கள் தந்தையாரும் பத்திரிகையாளர் மட்டுமல்ல, ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்று நாங்கள் உங்கள் செய்தியால் காணப்பட்டிருக்கிற போது நானும் ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் என்ற அடிப்படையில் தேசத்தின் மக்கள் நலன் கருதி முன்னாள் பத்திரிகை ஊடகங்களின் கவுன்சில் தலைவர் நிலையில் இருந்த தங்களிடம் இந்த பிளாக் லிஸ்ட் விவரங்கள் கூடிய சீக்கிரம் நான் கோரியபடி எனது அன்பதம் கட்சிக்கு கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகிறேன். தங்கள் அன்புள்ள எம். சுபாஷ் பாபு, 21/11/2016.